ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸோட 7வது மேட்ச நான் ப்ரிவ்யூ பண்ண போறேன். இந்த மேட்ச் எல்எஸ்ஜிக்கு எதிரா விளையாடுறா. அவளோட ஹோம் கிரவுண்ட் ஏகனாத் ஸ்டேடியத்துல விளையாடுறா. இப்ப இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப லக்னோவோட ஆரம்பிச்சா, அவ எனக்கு பொறுத்தவரைக்கும் தே ஹேவ் பீன் த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். அவரோட ஆக்ஷன பார்த்துட்டு, ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸையும் பார்த்துட்டு, நான் கடைசி பிளேஸ் தான் முடிப்பான்னு நெனச்சேன். அவரோட ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஹஸ் பீன் த ஹைலைட் டு த சக்சஸ். த பேட்டிங் தே காட் அ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப். எவ்ளோ அடிக்க முடியுமோ அவ அடிச்சிருந்திருக்கா. அப்புறம் இன் மை வியூ த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்னு நான் சொல்லணும்னா திக்வேஷ் ரத்தி தான். ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒரு மிஸ்ட்ரி பவுலர் இருந்தார். ஒரு காம்பினேஷன் ஆஃப் இம்ரான் தாஹிர் அண்ட் சுனில் நாராயண் சொல்றா. இம்ரான் தாஹிர் மாதிரி தான் ஒரு ரன் அப்பும் பண்றார். பட் ஐ திங்க் ஹி ஹஸ் பின் த பிளேயர் ஆஃப் த சீசன். ஆரம்பத்துல கொஞ்சம் நினைச்சேன் எப்படி போன்னு நினைச்சேன், பிகாஸ் ஐ நாட் சீன் ஹிம் போல். பட் எவ்ரி மேட்ச் ஹி ஹஸ் ஸ்டுட் அப். ஸோ வெரி வெல் டன் டு ஹிம். அவர் தான் ஒரு பிக் ஆஃப் த பவுலர்ஸே அந்த பவுலிங் அட்டாக்ல எப்படியாவது ஒரு சமாளிச்சிருந்திருக்கா. ஷர்துல் தாக்கூரும் நல்லா போட்டிருந்திருக்கார். அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணதுனால அந்த மேட்சை தோத்தா. எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு மேட்சை தோத்துருக்காளான்னு எனக்கு அந்த டாப் மை ஹெட் எனக்கு தெரியல. பட் அந்த முதல் மேட்ச் அந்த எரர் பண்ணலைன்னா அந்த மேட்சையும் ஜெயிச்சிருந்திருப்பா. ஸோ தே பின் அ வெரி குட் டீம் அப் டில் நவ். தே பின் த டீம் அந்த டோர்னமெண்ட். இப்ப அவரோட பிளேயிங் 11க்குள்ள போலாம். இப்ப மிச்சல் மார்ஷ் இன்னியோட மேட்ச் விளையாடல, பிகாஸ் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ். நான் 2 11 சொல்ல போறேன். ஒன் இஃப் ஹி இஸ் பேக் இன், ரெண்டாவது இஃப் ஹி இஸ் நாட் தேர்னு. முதல் 11 எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பந்த், டேவிட் மில்லர் 5, அப்துல் சமாத் 6, ஷர்துல் தாக்கூர் 7, திக்வேஷ் ரத்தி 8, மணிமாறன் சித்தார்த் 9, ரவி பிஷ்னோய் 10, அவேஷ் கான் 11. அவ ஆயுஷ் பதோனி இம்பாக்ட் சபா போடலாம். இப்ப ஆகாஷ் தீப்ப நான் ஒக்காத்தி வச்சிடுவேன். ஏன்னா நான் அந்த ஆக்ஷன் டயத்திலே சொன்னேன், அவர் T20 பவுலர் கிடையாது. ஒரு அன்லைக் அதர் பவுலர்ஸ் ஒரு யார்கர்ஸ் கிடையாது. ஒரு வெரி குட் பவுன்சர் தட் ஹி கேன் பவுல் ஆன் a consistent basis கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரைவ் பண்ணி போட்டா 140 தொடலாம். பட் does he got the variations when someone hits him for boundariesனா இல்ல. நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால நான் அவரை உக்காத்தி வச்சுட்டு 1 of 2 பிளேயர்ஸ் விளையாடலாம். அந்த மணிமாறன் சித்தார்த் நியூ பால் எப்ப போட்டாலும் நான் தான் போட்டுருக்கார். அண்ட் ஐ ஃபீல் இப்ப இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா, கம்பேரிங் டு த அதர் பிளேயர் தே கேன் பிளே இன் பிரின்ஸ் யாதவ், அவர் நன்னா தான் போன்றிருந்தார். இதனால அவரை உக்காத்தி வச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த லக்னோ கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே வேகமா போட்டா அடி வாங்கலாம். மணிமாறன் சித்தார்த் தே கேன் யூஸ் வித் நியூ பால் சோக். ஒரு 4 ஓவர் தொடர்ந்து போட்டுடலாம். Then they can bowl just bowl 1 or 2 hours spells of the other bowler. ஷர்துல் தாக்கூர் பவர் பிளேல போடலாம். அதுக்கப்புறம் அவேஷ் கான் அவளை வச்சு சமாளிச்சுட்டு திக்வேஷ் ரத்தி த ட்ரம்ப் கார்ட் கேன் போல் மிடில் ஓவர்ஸ் அலாங் வித் ரவி பிஷ்னோய். எய்டன் மார்க்ரம்க்கு எதுக்காக பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எஸ்பெஷலி கன்சிடரிங் த ஆப்போசிஷன் தட் தே ஆர் பிளேயிங். இப்ப ஒருவேளை மணிமாறன் சித்தார்த் ஆரம்பத்துல அந்த பவர் பிளே சோக் கொடுத்துட்டேன்னா, தென் தே கேன் போல் another ஸ்பின்னர் இன் எய்டன் மார்க்ரம். அவரை போடாத ஒருவேளை மணிமாறன் சித்தார்த்த விளையாடாத if they play பிரின்ஸ் யாதவ், I feel especially for the conditions it can weaken their attack. So I hope they bowl எய்டன் மார்க்ரம். மிச்சல் மார்ஷ் விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. அவர் 5 மேட்ச் விளையாடின மேட்ச்ல 450 அடிச்சிருக்கார். நான் எந்த டீமும் அவரை வாங்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் முதல்ல. பட் ஆஸ்திரேலியாவுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியோட தான் விளையாடல. he was out for personal reasons for this match. ஏதாவது ஒரு மாற்றம் இருந்திருக்கா வித் வே அப்ரோச்சஸ் திங்ஸ்? நோ. அந்த டெக்னிக்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், அவர் முன்னாடிலாம் ரொம்பவே முன்னாடி இந்த 2015 காலத்துலலாம் he used to walk out lower down the order. ஸ்பின்னர் போட்டாலே he was able to use his feet to the spinners.
இப்ப வந்து இறங்கிலாம் வருது கிடையாது. நானா இருந்தா அவர் மிடில் ஆர்டர்ல தான் விளையாடுவேன். ஆனா சிம்ப்ளி பிகாஸ் ஆஃப் த மெச்சூரிட்டி, த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பிளேயிங் இன் த டாப் ஆஃப் த ஆர்டர் ஒரு 450 அடிச்சிருக்கார். ஸோ ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் தட். மிச்சேல் மார்ஷ் விளையாடலன்னா மேத்யூ பெட்ஸ்கே எடுத்துன்னு வருவேன். எவ்வளோ நாளி மிச்சேல் மார்ஷ் பர்சனல் ரீசன்ஸ்க்காக விளையாட மாட்டேன்னு எனக்கு தெரியல. மேத்யூ பெட்ஸ்கே அந்த யாரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அந்த ட்ரை சீரீஸ்ல 150 அச்சரி இஸ் பின் இன் டீசன்ட் ஃபார்ம், அதர் அக்ரெசிவ் பிளேயர். அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்க கூடாதுனால நான் வந்து மேத்யூ பெட்ஸ்கே இன் தட் கேஸ் ஐ வில் பிளே அஹெட் ஆஃப் மிச்சேல் மார்ஷ். அதை தவிர வேற ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப ஃபாஸ்ட் போலர்னு பார்த்தாலும் பிரின்ஸ் யாதவை தவிர ஆகாஷ் சிங் இருக்கார். இஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போலர். இஸ் ஏ கன்வின்சிங் ஆப்ஷன்? யூ டோன்ட் நோ. பிரின்ஸ் யாதவே இந்த கண்டிஷன்ஸ்க்கு இஸ் ஏ கன்வின்சிங் ஆப்ஷன்? யூ டோன்ட் நோ. ஒரு ஆளே இல்லாத போது ஷமார் ஜோசப் இஸ் நாட் அ T20 போலர். இப்போ ஒருவேளை இந்த மேட்ச் பந்த் ஓப்பனிங் இறக்கினா நான் அதை பண்ண மாட்டேன். ஒரு ஆரியன் ஜூயால் மாதிரி ஒருத்தர் எடுத்துன்னு வந்து இதை திங்கிங் டு ஆல்சோ பிளே ஷமார் ஜோசப். ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் த காம்பினேஷன். பட் I'm saying you may as well look to strengthen your batting without Mitchell Marsh ன்னு சொல்றேன். சும்மா வேற காம்பினேஷன் எடுத்துன்னு வரக்கூடாது. We don't want to experiment with players in பந்த் இறக்கிறதுல. I think you're weakening things. அதனால தான் நான் மேத்யூ பெட்ஸ்கே until Mitchell Marsh is back I will open with him. அதோட they don't have any selection conundrums. இப்ப CSK ன்னு பார்த்தோம்னா போன மேட்ச் ஒரு டிமாரலைசிங் லாஸ். நான் வந்து ஒரு 2 பிளேயிங் 11 டிஸ்கஸ் பண்ணேன். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன். முதல் பிளேயிங் 11 ஒரு ஃப்ரண்ட் லைன் ஓப்பனரா விளையாடியே ஆனும்னா இட் ஹாஸ் டு பி ரச்சின் ரவீந்திரா ஓவர் டேவன் கான்வே. பிகாஸ் டேவன் கான்வேயோட பேட் ஸ்விங் அவ மாத்த போற மாதிரி எனக்கு தெரியல. இந்த திருப்பி ஒரு ஸ்லோ ட்ராக் விளையாடுறா. இப்ப 6 மேட்ச் விளையாடிருக்கா. இத்தனை நாளி 7வது மேட்ச் நம்ம பார்த்தோம்னா ஆல் ஆன் த ஸ்லோவர் ட்ராக்ஸ். த பெஸ்ட் பேட்டிங் ட்ராக் தே ஹவ் பேட்டட் ஆன் வாஸ் இன் முல்லன்பூர், வேர் இட் வாஸ் ஏடிபிக்கல் டு வாட் வி வுட் யூசுவலி see. ஸோ அது வந்து எல்லா மேட்சும் இந்த ஸ்லோ ட்ராக்ல தான் விளையாடிருக்கா. எட் சம்திங் வித் தாட் பிளே டு த ஸ்ட்ரென்த் அப்படி அமையல. தேவன் கான்வே திருப்பி விளையாடினா அந்த பேட் ஸ்விங் இஷ்யூலாம் நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். விளையாடினா வேலைக்கு ஆகாது. இஃப் தேர் பிளேயிங் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனன்ட் இட் இஸ் காட் டு பி ரச்சின் ரவீந்திரா. இந்த 11ல வந்து ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத், சாம் கரன் நம்பர் 3, வன்ஷ் பேரி 4, சிவம் தூபே 5, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6, MS தோனி 7, ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்பர் 8, அன்ஷு கம்போஜ் 9, மதீஷா பத்திரானா 10, நூர் அஹமத் 11. பத்திரானா பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டு ஆனும். அஸ்வின் வந்து ஒரு ஓவர் போட்டு அடி வாங்கிடுச்சு. as a fan எனக்கு புரியுது. ஒரே போலர் அந்த ஒரு ஃபேஸ்ல போடுறச்சே if he goes for runs it will be displeasing. ஆனா they keep making the same mistake over and over again, then it is you're not utilizing your resources ன்னு அர்த்தம். இப்போ நான் தீபக் கூட இம்பாக்ட்ஸா வந்தார், அவர் அவுட் ஆயிட்டார். நான் அவர் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நான் எந்த கான்ஃபிடன்ஸ் லோவா இருந்தது பிகாஸ் he has not done much for the last 2 yearsன்னு. அந்த சிச்சுவேஷன்ல போய் அவரை இறக்கி விட்டா when nobody has done anything னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ for players who you know that are not succeeded in phases of play திருப்பியும் அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறதுல I don't think I would blame that player. இப்ப பிஃபோர் ஐ கோ டு தி என்டையர் 11 நான் சாம் கரன் எதனால விளையாடுவேன்னு சொல்றேன்னா, இப்ப ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 4வது ஓவர்சீஸ் பிளேயர் யூ கேன் ஜஸ்ட் அபவுட் ஸ்னீக் இன். வேற யாரும் இல்லை. ஜேமி ஓவர்டனை கொண்டு வர முடியாது, தேவன் கான்வேக கொண்டு வர முடியாது, இந்த காம்பினேஷன்ல நேத்தன் எல்லிஸை கொண்டு வர முடியாது unless you play மேட் ஆஃப் பத்திரானா. அதுக்கப்புறம் வேற 7 ஓவர்சீஸ் பிளேயர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ you can just about sneak Rachin Ravindra in. இல்லையா, if you're saying அவர் பேட்ல பரல, I just want to go the best combination னா இந்த ஆந்திரே சித்தார்த்தையும் ஓப்பனிங் இறக்கிடுவேன். So then you got Sam Curran number 3, especially when you go to the more batting friendly tracks.
are you thinking that this is the most strong combination? இல்ல, ஆனா வேற ஆளே கிடையாது. இந்த ஸ்லோ ட்ராக்ஸ்ல வந்து தேத்த முடியுமான்னு தான் பார்க்கணும். வேற அவ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இந்த கெட் டு 180, தென் என்ன சொன்னாலும் ரன்னுக்கு போயிருந்திருக்கா. பட் சிஎஸ்கே ஸ்டில் காட் அ குட் bowling attack, எஸ்பெஷலி இன் தீஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்காக தான் இந்த அட்டாக்கே வாங்கியிருந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். த ஸ்ட்ராட்டஜிஸ் ஹஸ் காட் டு பி பெட்டர். அந்த இம்பாக்ட் சப் எனக்கு புரியவே இல்லை. பத்திரானாவும் பவர் பிளேயரை போடுற மாதிரி எனக்கு தெரியல. அஸ்வினை திருப்பி பவர் பிளேல போட்டு அங்கே டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் வேணும், என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஹவ் காட் டு பி பெட்டர். எனக்கு தோனி மேல நம்பிக்கையா இருக்கு. ஆனா நம்ம போன மேட்ச்லயே பார்த்தோம், அவர் கேப்டனா இருந்தாலும் ஒரு சில டிசிஷன்ஸ் தட் வர் நாட் கரெக்ட் இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திங்ஸ் வில் கோ. இப்ப வந்து பிளேயிங் 11 எட்ஜ் நான் வந்து இந்த 2வது 11 சொல்ல போறேன். மோஸ்ட் லைக்லி தே வில் நாட் சேஞ்ச் த பிளேயிங் 11 இருக்கும். ஸோ நான் வந்து சிஎஸ்கேக்கு ஐ வில் டூ 2 கம்பேரிசன்ஸ். எல்எஸ்ஜிக்கு வந்து நான் முதல் 11 கொடுக்க போறேன் வித் மிச்சல் மார்ஷ் பிளேயிங். இப்ப டாப் 4 திருப்பி அந்த சென்னை மாதிரி அதே டெம்ப்ளேட் 55 வந்துடணும். எல்எஸ்ஜிக்கு எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பந்த். Compared with CSK, Andre Siddharth, Sheikh Rashid, Sam Curran, Vansh Bedi. The explosiveness in பார்த்தோம்னா LSG got a massive edge. அப்புறம் நடு ஓவர் இந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட should not be bogged down. அதுக்கப்புறம் கடைசி 10 ஓவர்ல எப்படி ரன் அடிக்கணும்னு தெரியணும். ஏன்னா கஷ்டமாயிடும் அந்த கடைசி 10 ஓவர்ல அடிக்கிறதுல. நம்ம இந்த மேட்ச்லயே பார்த்தோம் 120க்கு நோ லாஸ் இருந்துட்டு they only scored 27 for 4 in the next 5 overs நினைக்கிறேன். இப்ப எல்எஸ்ஜிக்கு நிக்கலஸ் பூரன், ரிஷப் பந்த், டேவிட் மில்லர், அப்துல் சமாத். சிஎஸ்கேக்கு சாம் கரன், வன்ஷ் பேடி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா. நிக்கலஸ் பூரன் நிறைய பேர் அதை சொல்லியிருந்திருக்கா பெஸ்ட் டவுன் ஸ்விங் இன் ஐபிஎல். நான் அவரும் சொல்லுவேன், இன்னொருத்தரையும் சொல்லுவேன். நாட் ஒன்லி பிகாஸ் நாட் ஹி பிளே டுடே. அவர் அப்புறம் அபிஷேக் சர்மாவும் சரி, 2 பேரும் யாராலுமே கம்பேரே பண்ண முடியாது டவுன் ஸ்விங் தட் தே ஹேவ் காட். ஸோ நிக்கலஸ் பூரனே இந்த எட்ஜின்னு பார்க்கணும்னா நிக்கலஸ் பூரனே போறோன்னு இருக்கும். ரிஷப் பந்த் ஃபார்ம்ல இல்லை. இந்த மேட்சும் ஏதோ ஒரு மாதிரி விழுந்து ஷாட்லாம் விளையாட பார்த்தேன். ஐ ஹோப் ஹி கெட்ஸ் பேக் டு ஃபார்ம் அஸ் அ ஃபேன் ஆஃப் திஸ். ஆனால் அவர் இருக்க டேவிட் மில்லர் வந்து ஒரு மச்சூர் பிளேயர். எப்படி இப்போ வந்து இந்த ஒரு 2 வருஷமா he knows how to score runs on such surfaces also. Abdul Samad has been doing decently well. Compared with Sam Curran, compared to the batsman that they have got, Sam Curran is a better bet. Vansh Bedi, explosive. Shivan Dubé வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ தெரியல. அதுவும் 2 மேட்ச் முன்னாடி இந்த 42 அடிச்சார். ஜடேஜா வந்து ஸ்பின் கிட்ட 14 பந்து எடுப்பார். அதனாலதான் அந்த எட்ஜும் இஸ் வித் எல்எஸ்ஜி. ஸ்பின் எட்ஜ் என்ன சொன்னாலும் சிஎஸ்கே have got the best spin combination in the league. ஃபாஸ்ட் bowling ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட். நான் போன மேட்ச் 100 ரன்னால அடி வாங்கினா, ஆனா சிஎஸ்கேக்கு அன்ஷு கம்போஜ் அண்ட் கலீல் அஹமத் இஸ் ஸ்டில் ஃபார் சூப்பர் சீட்ஸ் த காம்பினேஷன் தட் எல்எஸ்ஜி have got. ஷர்துல் தாக்கூர், அவேஷ் கான், மணிமாறன், சித்தார்த் will choke the runs. ஆனா போன மேட்ச்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத சுத்தி அவுட் ஆனதுனால தான் 3 அடிக்கு அந்த விக்கெட் விழுந்தது. அந்த கேஸ்ல விக்கெட் விழாம இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பி சம்மன் இஸ் கோயிங் டு ரன் த்ரூ திஸ் லைன் அப் இந்த பவர் பிளே. என்ன சொன்னாலும் போன மேட்ச் didn't go well for CSK, but on a usual day I don't think they will get out to Manimaran Siddharth. He is a very good bowler. பிரின்ஸ் யாதவ் விளையாடினா கொஞ்சம் வேகமா போட்டா அடி வாங்கலாம். ஸோ சிஎஸ்கே have got a bowling edge, but LSG have got a batting edge. ஆனா எல்எஸ்ஜியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ளிகேஷன் ஹஸ் பின் வெரி இம்ப்ரெசிவ் தஸ் ஃபார். இந்த ஒரு பவுலிங் அட்டாக்கை வச்சுட்டு ரியலி டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச கண்டிஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டீமே எடுத்திருக்கா. அந்த கண்டிஷன்ஸ்லயே தோத்துன்னு இருக்கா. அதனாலதான் அந்த பேட்டிங் எட்ஜ், அந்த கான்பிடன்ஸ், அந்த வின்னிங்னால எல்எஸ்ஜி வில் கோ வித் அன் எட்ஜ் வித் திஸ் மேட்ச். ஆனா எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவ வந்து மாத்த மாட்டா பிளேயிங் 11 நினைக்கிறேன். தேவன் கான்வே தான் விளையாடுவா. அந்த பேட் ஸ்விங்க மாத்தலைன்னா பேட்ல படுமான்னு எனக்கு தெரியல. Pathirana, they may get in as an impact sub, so they're not going to be that much of a change. They may go with the same level. Ana yarume சரியா பண்ணல the previous matches, so if you're going to make changes it may have to be a wholesale change.
ஆனா ஒரு சில பிளேயர் யூ கான் பின் பாயிண்ட் டு சே யூ கேன் டிராப் தெம். ஏன்னா நோபடி டிட் எனிதிங் இன் த ப்ரீவியஸ் மேட்ச். நான் வந்து ஐ வில் ட்ரை அண்ட் பிரிங் சாம் கரன் இன். அவ அப்படி பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. வில் ஹேவ் டு see how things go. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. இட்ஸ் மை ஒப்பீனியன். வாட்ஸ் யோர்ஸ்?